ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, பலமுறை இந்த சாயப்பா உன்னை தேடி வரும்போதெல்லாம் என்னை அலட்சியம் செய்து விட்டாய்தானே. ஆனால் இப்போது எப்படியாவது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு ஆசையாய் பாசமாய் இந்த சாயப்பா உன்னை நோக்கி ஓடி வந்துட்டேன். இப்போது நீ சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழக்கூடிய வகையில் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகளையும் உன் கைகளில் சேர்க்க வந்துட்டேன். தொடர்ந்து முயற்சியை செய்யக்கூடிய உனக்காகவே இனி எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். விடியுன்ற எண்ணத்தோட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்காக இனி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் என் செல்வமே. உனக்கான நல்ல நேரத்தையும் காலத்தையும் உருவாக்கி உனக்கான வெற்றிக்கான வாய்ப்பையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ முயற்சி செஞ்சு முன்னேறி போய்கிட்டே இருந்தீனா நீயே சற்றும் எதிர்பாராத வகையில் சந்தோஷமான பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். முதல்ல தொழிலை எப்படி சரியாக செய்கிறதுன்னு தேர்ந்தெடுத்து தோல்வி அடைஞ்சாலும் அதை தாண்டி முயற்சியை செய்யும்போது கண்டிப்பாக நீ முதலாளியாக முன்னேற்றத்தோட உன் வாழ்க்கையில் பல ராஜ்யங்களை உருவாக்க முடியும். வாழ்க்கையிலையும் சரி, வேலைகளிலும் சரி, தோல்வி வரத்தான் செய்யும். அதை தாண்டி வெற்றியை பெறுவதற்கு நம்பிக்கையோடு நீ தயாராக இருக்கணும். உனக்கான பாதையை, உனக்கான விஷயங்களை நீயே செய்வதும் தேர்ந்தெடுப்பதும் தான் சரியாக இருக்கும். ஏன்னா உனக்காக யாரும் வந்து அவங்க கால்களால் நடக்க மாட்டாங்க. உன் கால்களை கொண்டு நீயே நடந்து போய்தானே முன்னேற முடியும். உன் எண்ணங்கள் விண்ணை தொடணும்னா, நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா உன்னுடைய வியர்வை மண்ணை தொட்டு தான் ஆகணும். விடாமல் தொடர்ந்து முயற்சி செய். கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் அனைத்தையும் கடந்து வர தயாராக இரு. என்னை விமர்சித்தா நீ எதுவும் கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் உன்னை விமர்சிக்கும் மனிதர்களை நினச்சி நீ கவலைப்படக்கூடாது. இந்த உலகத்தில் அடுத்தவங்க உன்னை விமர்சிக்கிறாங்கனாலே நீ ஏதாவது ஒரு வகையில் அவங்கள விட முன்னால் இருக்க முன்னேறி போகிறன்னு தான் அர்த்தம். ஏன்னா போட்டியும் பொறாமையும் கொண்ட இந்த மனிதர்கள் தன்னை விட அடுத்தவன் முன்னேறுவதை பார்க்க பொறுக்காம தான் எதையாவது குறை சொல்லி விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யார் உனக்கு எதிராக என்ன சொன்னாலும் எதையும் கண்டு கொள்ளாமல் நீ வெற்றிக்காக தொடர்ந்து முளைக்க தயாராகு. நீ மகிழ்ச்சியாக மனநிறைவோடு நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். அடுத்தவங்களைப் போல வாழ என்ன செய்யணும்னு யோசிக்காதே. அடுத்தவங்களைப் போல வாழாமல் உன் வாழ்க்கையை எப்படி உயர்வாக வாழ்கிறதுன்னு யோசி. நீ 4 பேருக்கு உதாரணமாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அவர்களை நீ உதாரணமாக நினச்சிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே. முயற்சியை தயங்காமல் செய்யக்கூடிய திறமை உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக முன்னேற்றத்துக்கான வாசல் கதவுகளும் உனக்கு திறந்தே இருக்கும். வெற்றியை கடவுளிடம் கொடுத்து விடு, தோல்வியை விதியிடம் விட்டுவிடு. உன் விடாமுயற்சியை மட்டும் எப்போதும் நீ வச்சுக்கிட்டினா கண்டிப்பாக உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உன்னுடைய தன்னம்பிக்கை என்பது எப்போதும் தண்ணீரை போல இருக்கணும். தண்ணீர் நினச்சா ஒதுங்கி வழிவிட்டு ஓரமாக போகும். அப்படி இல்லாட்டி கல் முள் பாறை எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு கூட தாண்டி போகும். பார்த்துருக்கதான புயல் வெள்ளம் வரும்போது அடிச்சுக்கிட்டு ஓடி போகவும் தெரியும், அமைதியாக வலிஞ்சு ஓடவும் தெரியும். அப்படிதான் உன் தன்னம்பிக்கை இடம் பொருள் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல இருக்கும்படி நீ நடந்துக்கணும். உன் தகுதியை தீர்மானிப்பது ஆண்டவனோ அடுத்தவனோ இல்லை, உன் உழைப்பு மட்டும்தான். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நீ உழைப்பை செய்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். உன்னை படைச்ச நான் நினச்சேனா உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பதை இங்கு யாராலும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக உனக்கு எப்போது எதை தரணும் எப்படி தரணும்னு எனக்கு நல்லா தெரியும். கவலைப்படாமல் நம்பிக்கையோடு காத்திரு. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லதை மிக சிறப்பாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குறேன். காலம் மாறும், நல்ல நேரம் வரும்னு கற்பனையிலேயே காத்திருக்காத. முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது. உன் முயற்சி மட்டும்தான் உனக்கான வெற்றியை தருங்கிறத புரிஞ்சுக்கோ. முயற்சிகள் தோற்று போனாலும் நீ தளர்ந்து விடாதே என் செல்வமே. இங்கு விதை கூட கீழே விழுந்து தான் எந்திரிக்குது. கண்டிப்பாக தோல்வியும் உன்னிடம் தோற்று போகும். நீ என் மேலே நம்பிக்கையோடு இருந்தாலே உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். தனிமையாக இருப்பதை வேதனை நினச்சிடாதே. சாதனை செய்யும் அளவுக்கு அது உனக்கான சிந்தனைகளை கற்றுக் கொடுக்கும்.
அடுத்தவன் வளர்ச்சியை விமர்சிக்கும் நேரத்தை, அடுத்தவன் என்ன செய்கிறான்னு யோசிக்கிற நேரத்தை உன் வாழ்க்கைக்காக, உன் வளர்ச்சிக்காக செலவிடு. அதன் மூலமா நீ மற்ற எல்லாரையும் விட மிக பெரிய இடத்துல, உயர்ந்த இடத்தில் நிற்க முடியுமேன்னு செல்வமே. எல்லாத்தையும் யோசிக்க தெரிஞ்ச உனக்கு நான் எந்தவித ஆலோசனையும் சொல்ல போவதில்லை. ஏன்னா வாழ்க்கையில் பல தோல்விகளையும் சந்தித்து துணிஞ்சு அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய வெற்றி பிள்ளையாகவே நீ இருக்க. எல்லா தோல்விகளையும் தாண்டி நீ வாழ்க்கையை சிறப்பாக ஜெயிப்பாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். வாழ்க்கையில் உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கோ. அடுத்தவங்க உனக்கு எதுவும் செஞ்சதா இருக்கக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் எண்ணம் உறுதியாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னால் உயர முடியும். உன் நல்ல எண்ணங்கள் மூலமாக உனக்கான எதிர்காலத்தை நான் அழகாக உருவாக்கி கொடுப்பேன். உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முதல்ல பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பதுதான். யார் உன் மனசை நோகடிக்க நினைச்சாலும், உன் மனசை சிதைக்க நினைச்சாலும் நீ தைரியமாக உன் மனசளவில் தெளிவாக இருக்கக்கூடிய உன்னை இங்கு யாராலும் வீழ்த்த முடியாது. நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செய். வெற்றிங்கிற அந்த முதல் படியை நீ எட்டி பிடிக்கணும்னா பல 100 முறை தோற்றாலும் மறுபடியும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. தவறான பாதையில் கூட்டமாக ஒன்றா போகிறத விட சரியான பாதையில் தனியாக மெதுவாக போனாலும் கண்டிப்பாக அது உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாற்றிடுமேன்னு செல்லமே. நடந்து முடிஞ்ச விஷயங்களை எல்லாம் கெட்ட கனவாக நினச்சிக்கோ. நடக்க போகிறதை எல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்ட சவாலாக எடுத்துக்கோ. அதனால் நடக்க போகிற விஷயத்தை நல்லபடியாக நடத்தணுன்ற முடிவோட உன் வாழ்க்கையில் முயற்சிகளை செய்ய பழகு. அதன் மூலமாக உன் வாழ்க்கை இனிமையானதாக மாறும். அடுத்தவங்க தோள் மேலே ஏறிக்கிட்டு அடுத்தவங்கள விட நீ உன்னை உயரமாக காட்டிக் கொள்வதை விட தனியாகவே நின்று உன் உண்மையான உயரத்தை இந்த உலகத்துக்கு காட்டுவதே சிறந்தது. அடுத்தவனை ஏமாற்றி பிழைப்பதும், அடுத்தவரை நம்பி அவர்களையே அண்டி பிழைப்பதும், அடுத்தவர்களையே எதிர்பார்த்து காத்திருப்பதும் உனக்கு வேண்டாம். உன் சுய முயற்சியால், சொந்த உழைப்பால் நீ வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டணும்னு ஆசைப்படுறேன். சிரிக்கும்போது உன் முகம் அழகாக இருக்கும். அடுத்தவங்ககிட்ட அன்பு காட்டும்போது உன் மனசு அழகாக இருக்கும். மொத்தத்தில் நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையே அழகாக மாறிவிடும். எப்போதும் நீயாக இருந்தினாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே அழகாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருக்கும்போது தான் உன் வாழ்க்கையில் பெருமை வந்து சேரும். நீ பேசும் வார்த்தைகளிலும் சரி, உன் வாழ்க்கையிலும் சரி, எப்போதும் அமைதியாக, அன்பான, பொறுமையான, பொறுப்பான பிள்ளையாக நடந்துக்கோ என் செல்லமே. கோபத்தை சிக்கனமாகவும் அன்பை அள்ளி கொடுக்கவும் தயாராக இருந்தினா எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்வேன். விதி உனக்கு எதிராக 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சியின் மூலமாக நான் உனக்கான முன்னேற்றத்தை தருவேன். நீ தொடர்ந்து முயற்சி செய். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நிச்சயம் உன் கைகளை ஒப்படைக்கிறேன். அன்புங்கிறது அனைத்தையும் அழகாக காட்டும். நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும். உன் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும். வாழ்க்கைதான் உனக்கான அனைத்தையும் உனக்கான வாய்ப்புகளாக காட்டும். எப்போதும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது ஏதோ விதத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை நீதான் நினச்சி நின்று ஜெயிக்கணும் என்று